இது பிட்காயின் சீரிஸோட 3வது எபிசோட். நீங்கள் இன்னும் முதல் 2 எபிசோட பார்க்கலன்னா அதை முதல்ல பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பிட்காயின் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு போன 2 எபிசோட்ஸில் கவர் பண்ணிட்டோம். இந்த எபிசோடில் பிட்காயினை ஒரு அசட்டை நம்ம கன்சிடர் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஒரு அசட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எங்கேருந்து மதிப்பு வருது? அது 2 விஷயத்தை பொறுத்து இருக்கும். ஒன்று, அந்த அசட்டோட கேஷ் ஃப்ளோவை பொறுத்து இருக்கும். அதாவது அந்த அசட்னால் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம். இப்போ ஒரு டீ கடை இருக்குன்னு வச்சுப்போம். அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா அது சம்பாதிக்கிற வருமானத்தையும் லாபத்தையும் பொறுத்து தான் இருக்கும். இப்படி ஒரு அசட்டுக்கு அதோட ஏர்னிங் பொட்டன்ஷியலை பொறுத்து மதிப்பிடுறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா, ஒரு அசட் ஒன்றுமே சம்பாதிக்காமல் சும்மா இருந்தால் கூட அதோட ஸ்டோர் ஆஃப் வேல்யூ பயன்பாட்டுக்காக அதுக்கு மதிப்பு கொடுப்போம். ஸ்டோர் ஆஃப் வேல்யூங்கிறது மதிப்பை தங்க வைக்கும் சொத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிப்பட்ட அசட்டுக்கு அது ஒன்றுமே சம்பாதிக்காமல் கல் மாதிரி சும்மா இருந்தாலும் அதை வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் அதுக்கு மதிப்பு தானாக வரும். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு தங்கம். தங்கத்தை பார்த்திங்கன்னா அதில் அழகான ஆபரணங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். ஆனால் அது ஏதாவது சம்பாதிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது சும்மா தான் லாக்கரில் உட்காந்துருக்கும். அதைத்தான் வாரன் பஃபட் என்ன சொல்லுவார்னா, 1 அவுன்ஸ் தங்கம் வாங்கி வச்சுட்டு ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தா அது ஸ்டில் 1 அவுன்ஸ் தங்கமாக தான் இருக்கும், வளர்ந்துருக்காது. ஆனால் இதே தங்கத்துக்கு பதிலாக ஒரு லாபகரமான டீ கடையை அசட்டாக வச்சுருந்தா அதிலிருந்து வர லாபம் மூலமாக பல டீ கடைகளாக பெருகி இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. ஆனாலும் தங்கத்துக்கு மார்க்கெட்டில் மதிப்பு இருக்குது. ஏன்னா அது எப்போ வேணால் எளிதாக விற்றுற முடியும். அதோட ஸ்டோர் ஆஃப் வேல்யூ பயன்பாட்டுக்காக தங்கத்தை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாங்குறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அசட்டுக்கு மதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ மதிப்புங்கிறது வாங்குகிற ஆள் எவ்வளோ கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தது. பிட்காயினும் இதே மாதிரி தான். அதோட ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கு தான் அதுக்கு மதிப்பு. அதுவாக ஏதாவது சம்பாதிக்குதான்னு கேட்டால் இல்லை, தங்க மாதிரியே தான். அது லாக்கரில் சும்மா இருக்குன்னா இது பிட்காயின் வாலெட்டில் சும்மா இருக்கும். இதோட மதிப்பு வாங்குகிற ஆட்கள் எவ்வளோ கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து வருது. தங்கத்தையாவது நேரில் கண்ணால் பார்க்கலாம், இது டிஜிட்டல், பார்க்க கூட முடியாது. அதெல்லாம் சரிங்க, ஆனால் வெறும் ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கா மக்கள் இவ்வளோ விலை கொடுத்து பிட்காயினை வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ வாரன் பஃபட் எடுத்துப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் தங்கங்கிறது ஒரு அசட்டே இல்லை. அது வெறும் ஒரு ஷைனி மெட்டல். ஆனால் நாம் அதை வாங்காமல் இருக்கிறோமா? அவருக்கு அது ஒரு அசட்டாக தெரியலை, அது மேலே நம்பிக்கை இல்லை, அவர் வாங்கலை. நமக்கு அது ஒரு அசட்டாக தெரியுது, அது மேலே நம்பிக்கை இருக்குது, நாம் வாங்குகிறோம். பிட்காயினும் அதே மாதிரி தான். அது மேலே நம்பிக்கை வச்சு அதை அசட்டாக பார்க்குறவங்க மார்க்கெட்டில் கூடுற வரைக்கும் அதோட மதிப்பு கூடிட்டே தான் போகும். சரி, தங்கம் பல ஆயிரம் வருஷமாக ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கு சந்தையில் ஒரு மதிப்பு இருக்குன்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த பிட்காயின் நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காளான், இதுக்கு ஏன் இவ்வளோ மதிப்பு? அதை நாம் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல கரன்சிக்கு தேவையான பண்புகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு, ஃபஞ்சிபிளாக இருக்கணும். அதாவது 1 அவுன்ஸ் தங்கத்தை இன்னொரு அவுன்ஸ் தங்கத்தால் வித்தியாசமே இல்லாமல் மாற்ற முடியும் இல்லையா? அதுதான் ஃபஞ்சிபிள். அதே மாதிரி ஒரு யூஎஸ் டாலருக்கும் இன்னொரு யூஎஸ் டாலருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு தான். அதே மாதிரி தான் பிட்காயினும். ஃபஸ்ட் டெஸ்ட் பாஸ். அடுத்து நான் கன்சியூமபிள், அதாவது அது சாப்பிடும் பொருளாக இருக்கக்கூடாது. பிட்காயினை பார்க்க கூட முடியாது, அப்புறம் எங்கே சாப்பிட? பாஸ் பாஸ். அடுத்து போர்ட்டபிலிட்டி, அதாவது எளிதாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியணும். அதான் பிட்காயின் நெட்வொர்க்கில் உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் மாற்ற முடியுமே. அடுத்து டியூரபிள், அதாவது அவ்வளோ எளிதாக அழிஞ்சிடக்கூடாது. பிட்காயின் தான் பிளாக் செயினில் கல்வெட்டில் செதுக்கின மாதிரி இருக்கே, அப்புறம் என்ன? அடுத்து ஹைலி டிவிசிபிள், அதாவது ரூபாயை பைசாவை பிரிக்கிற மாதிரி சில்லறை ஆக்க முடியணும். பிட்காயினோட சில்லறை சட்டோஷி யூனிட்ஸ், அந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து செக்யூர், அதாவது எளிதாக போலிகளை உருவாக்கிட முடியுமான்னு கேட்டால் பிட்காயினில் வாய்ப்பே இல்லை. அடுத்து ஈஸிலி டிரான்சாக்டபிள், கண்டிப்பாக. அடுத்து ஸ்கார்ஸ், அதாவது மார்க்கெட்டில் கம்மியான அளவு தான் புழங்கணும். பிட்காயின்ஸில் மேக்ஸிமமே 21 மில்லியன் தான் அப்படிங்கிறதுனால அதுவும் பாஸ். சாவரன், அதாவது அரசாங்கம் வெளியிட்டது, அதுதான் பிட்காயின் இல்லை. ஆனால் அதுதானே இதோட முக்கியமான அட்வான்டேஜே. இது சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லை தாண்டுற வணிகம் எளிதாகிடும். டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் ஸ்மார்ட், கண்டிப்பாக.
இப்படி எல்லா வகையிலும் பிட்காயினுக்கு அட்வான்டேஜ் இருக்க போய் தான் இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடிக்கிட்டே போகுது. இதை சாகில் ப்ளூம் அவரோட ட்விட்டர் த்ரெட்டில் லிண்டி எஃபெக்ட் அப்படின்னு அருமையாக விளக்கியிருந்தார். லிண்டி எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவோ அல்லது ஒரு டெக்னாலஜியோ ரொம்ப காலம் ஆல்ரெடி வளர்ந்துருச்சுன்னா அது இன்னும் அப்படியே வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதா இந்த லிண்டி எஃபெக்ட். பிட்காயின் மார்க்கெட்டுக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. அது இன்னும் அழியாமல் நாளாக அதோட சப்போர்ட்டர்ஸ் கூடிக்கிட்டே போகிறாங்கங்கிற அந்த ஒரு ஃபேக்டே இது அவ்வளோ சீக்கிரம் அழிய போகிற விஷயம் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. சரி, இதோட லிக்விடிட்டி லெவல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது? அதாவது இதை விற்கணும்னு நினச்சா உடனே விற்க முடியுமா? இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏஆர்கே ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணின பிக் ஐடியாஸ் 2021 டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரு சார்ட். சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் டாலருக்கு பிட்காயின்ஸ் கைமாறுது அப்படின்னு இதை காட்டுது. இப்போதைக்கு டெய்லி $8 பில்லியன் கிட்ட பிட்காயின்ஸ் கைமாறுது. ஆனால் ஏஆர்கே அனலிஸ்ட் டீம் இன்னும் 5 வருஷத்தில் இது 1000 பில்லியனை தாண்டும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. யோ, என்னையா ஸ்மோக் பண்ணுறீங்க, எலான் மஸ்க் மாதிரி நீங்களும் இழுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது சீரியஸான ப்ரொஜெக்ஷன், நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அதே டாக்குமெண்ட்டில் இருக்கிற இன்னொரு சார்ட். இது என்ன காட்டுதுன்னா பிட்காயினை எத்தனை சதவீத மக்கள் எவ்வளோ காலம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுது. இங்கே கருப்பு ஷேடில் இருக்கிறது 5 வருஷத்துக்கு மேலே பிட்காயினை வச்சுருக்கிறவங்களோட சதவீதத்தை காட்டுது. 2014 இருந்து அது கூடிட்டே வர்றதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 60% மக்கள் பிட்காயினை அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு வச்சுருக்கிறத இங்கே பார்க்கலாம். 6 மாதத்துக்கு கம்மியாக வச்சுருக்கிறவங்கள நம்ம ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளூ அண்ட் க்ரீன் ஷேட் அதை காட்டுது. அந்த சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வரதை இங்கே பார்க்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 50% இருந்தது, இப்போ 30% குறைஞ்சிருக்கு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பிட்காயினில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் குறைஞ்சி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாகிட்டே போகிறாங்க. இப்போ கார்ப்பரேட்ஸும் பிட்காயினை அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைய பிட்காயின் விலைப்படி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி $4.25 பில்லியன் பிட்காயின்ஸ் வச்சுருக்காங்க. டெஸ்லா 2.5 பில்லியன், ஸ்கொயர் 400 மில்லியன் அப்படின்னு அவங்களும் பிட்காயின் வச்சுருக்காங்க. நாள் ஆக ஆக இது மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் பிட்காயின்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கார்ப்பரேட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பிட்காயினுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்க எல்லாம் தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போன டிசம்பர் மாதம் மேஸ் மியூச்சுவல் அப்படிங்கிற பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி 100 மில்லியனுக்கு பிட்காயின்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர். அவங்களே பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமே மற்ற இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸையும் இதில் எதிர்பார்க்கலாம். ஏஆர்கே அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிற இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் 1% பிட்காயினுக்கு அலோகேட் பண்ணால் கூட அதோட இம்பேக்ட் பிட்காயினோட ப்ரைஸை $100,000 கூட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்குமான்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சரி, பிட்காயினுக்கு சப்போர்ட் கூட்டிகிட்டே போகுது. ஆனால் இது மாதிரியே இன்னொரு கிரிப்டோ கரன்சி வந்து இதை அழிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது அவ்வளோ ஈஸி இல்லை. பிட்காயினுக்கு சாதகமாக அதோட நெட்வொர்க் எஃபெக்ட் இருக்குது. நெட்வொர்க் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு புது டெக்னாலஜி மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அதில் எல்லோரும் பழகி அதுக்கு ஒரு நல்ல பலமான மார்க்கெட் ஷேர் வந்த பிறகு அதை ஜெயிக்கிற மாதிரி இன்னொன்று மார்க்கெட்டில் அதுக்கு மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் பிட்காயினுக்கு தான் அதிகமான லிக்விடிட்டி இருக்குது, அதிகமான மக்கள் வச்சுருக்காங்க, இதை சப்போர்ட் பண்ணுற டெவலப்பர்ஸ் தான் அதிகம். அப்படி இருக்கையில் இனி புதுசாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு உள்ளே வரவங்க பிட்காயினுக்கு தான் போவாங்க. ஏன்னா புதுசாக இதுக்குள்ளே வரவங்களில் ஸ்பெகுலேட்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸை விட லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிற வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிட்காயினுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக போவாங்க. அப்படி போகையில் அது பிட்காயினை இன்னும் பலமாக்கும். இதைத்தான் நெட்வொர்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடடா, இதெல்லாம் கேட்குறதுக்கே நல்லா இருக்கே, கண்ணை மூடிட்டு பிட்காயினை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு புறப்படாதீங்க. இதில் இருக்கிற ரிஸ்க்கையும் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வாலடைலிட்டி. இதை நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துட்டோம். பிட்காயின் மார்க்கெட்டுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டா கூட இதை ஒரு கரன்சியாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு காவாசி தூரம் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் இது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மெச்சூர் ஆன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜான மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். இதை வைடாக அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் இதோட வாலடைலிட்டி இப்படி தான் இருக்கும். பிட்காயினோட மார்க்கெட் கேப் தங்கத்தோட மார்க்கெட் கேப்பை எட்டும்போது தங்கத்துக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியான வாலட்டிலிட்டி ஆகும் அப்படின்னு மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்க. அந்த தியரியையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த ரிஸ்க் என்னென்னா, பிட்காயினை வாங்க வைக்க காயின் பேஸ் மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேணும். என்ன தான் பிட்காயின் டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் சென்ட்ரலைஸ்டு. அதாவது
அது நடத்தலாமா அல்லது மூடப்படணுமா அப்படிங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் அந்தந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அப்போ ஒரு அரசாங்கம் இந்த எக்ஸ்சேஞ்சை தடை செஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனால் அப்படி தடை செய்கிறது அந்த நாட்டுக்கு தான் பாதகமாக முடியும். ஏன்னா பிட்காயின் மற்ற நாட்டில் அக்செப்ட் பண்ணப்பட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது அதை ஒரு நாட்டில் அக்செப்ட் பண்ணாமல் வச்சிருக்கிறது உலக சந்தையில் அந்த நாட்டோட காம்படிட்டிவ்னஸை குறைச்சிடும். அதனால் ஒரு நாடு பிட்காயினை தடை செய்யுதுன்னா அது அந்த நாட்டுக்கு ஒரு ரிஸ்கியான மூவ். இந்த தடை எப்போ பிட்காயினுக்கு பாதகமாகும்னா உலகத்தில் உள்ள எல்லா நாடும் இந்த எக்ஸ்சேஞ்சஸை தடை செய்யணும். அப்போ தான் அது பிட்காயினுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக வரும். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் அந்த ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. அப்போ நம்ம பிட்காயினை ஒரு அசட்டாக வாங்கலாமா கூடாதா? பிட்காயின் கரன்சி லைஃப் சைக்கிளில் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. அப்படின்னா அதை இன்றைக்கி நம்ம சீப்பாக வாங்க முடியும். பட் அதுக்கு தகுந்த ரிஸ்க்கும் இருக்குது. நாளைக்கே இந்த கிரிப்டோ கரன்சியெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு மார்க்கெட் நினைக்கலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மினா கூட அப்படி நடந்தால் இதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். அதனால் இது ஒரு பயங்கர ரிஸ்கியான அசட். என்னை கேட்டால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 1% பிட்காயினை ஆட் பண்ணலாம். இது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னா அது 5% வரை கூட கூட்டிக்கலாம். இது உண்மையிலே ஃபியூச்சரில் சக்ஸஸ் ஆகி இப்போ இருக்கிற ஸ்டோர் ஆஃப் வேல்யூவில் இருந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேஜுக்கு போனால் அந்த 1% நம்ம போர்ட்ஃபோலியோவில் 20லேருந்து 25% ஆகிடும். ஒருவேளை சக்ஸஸ் ஆகாமல் காணாமல் போச்சுன்னா 1% தானே, டெய்லி லாஸ் மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதை விட்டுட்டு ஆர்வமாக இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் இதில் தான் போடுவேன்னு நீங்கள் நின்னா அதுக்கு இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வேகாஸ்க்கு போய் அங்கே இருக்கிற ஒரு நல்ல கசினோவில் ரூலட் டேபிளில் போய் உக்காந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் கருப்பு மேலே பெட் வைக்கலாம். சட்டுனாவது நமக்கு ரிசல்ட் தெரியும். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.